தமிழ்நாட்டில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் குடும்ப அட்டைக்கு தலா 2000 ரூபாய் நிதி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் அதன் பிறகு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வெளியிட்டுள்ளார். இதன்படி புயல் மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும். சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கவும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை அளிக்கவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மழையால் 33 விழுக்காட்டிற்கு மேல் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாயும், நெற்பயிர்கள் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும். பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு 22,500 ரூபாய் வழங்கப்படும். உயிரிழந்த எருது மற்றும் பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு 37,500 ரூபாயும், ஆடுகளின் உரிமையாளர்களுக்கு 4,000 ரூபாயும், கோழிகள் இறப்பிற்கு 100 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கடும் மழையால் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் குடும்ப அட்டைக்கு தலா 2,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்கிடவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தில் பாடப்புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் அரசால் வழங்கிடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டில் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார். மத்திய அரசு சார்பில் தேவையான உதவி செய்யப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்ததாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.